வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர், பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் பிறருக்கு தெரிய வேண்டும், இதுதான் அடிப்படை. இறைவன் கொடுத்திருக்கார், கை கால் கொடுத்திருக்கார், அதே வித்தியாசமா தானே இருக்கு. கண்கள் இருக்கு, வாய் இருக்கு, அதற்குள் பல், அப்புறம் பிறகு கால்கள், உடம்பே ஒரு வித்தியாசம் தானே. ஆமா, அதெல்லாம் கிடையாது. இதை விடவும் நாங்கள் அதற்குள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவோம். அதான் பச்சை குத்துதல். அதன் அடிப்படையில் எழுந்ததான் பச்சை குத்துதல். ஒரு அடையாளத்தின் வெளிப்பாடாக எழுந்தது பச்சை குத்துதல். அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை மறைமுகமாக வைத்துக் கொள்ளாமல், நான் இதை சேர்ந்தவன், அதை சேர்ந்தவன், இதன் நிலைப்பாடு, இதை நான் காதலிக்கின்றேன், விரும்புகின்றேன் சொல்லி போட்டு கையில பச்சை குத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை டாட்டு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு பரவி போச்சு. எங்கு பார்த்தாலும் ஒரு சின்ன சிறுமி, பெண்களில் இருந்து ஆண்கள் வரைக்கும். ஆமா, சில பேர் பார்த்தா இங்க ஐ லவ் யூ அம்மான்னு நடிச்சிருப்பாங்க, அப்பான்னு நடிச்சிருப்பாங்க. அடிச்சாதான் அப்பாவை லவ் பண்ண அவசியம் கிடையாது, அப்பா மீது அன்பை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் அன்பை செலுத்தலாம், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. டாட்டு மூலமாக தான் செலுத்தணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அதன் அடிப்படையில தன்னுடைய ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய உடம்பு ஒரு வித்தியாசமாக தெரிய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டாட்டு சென்டர்ஸ். ஆமா, அது என்னமோ டீ கடை மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க பார்த்தா டாட்டு சென்டர்ஸ். அதன் அடிப்படையில் திருச்சியில மிகப்பெரிய ஒரு ஏலியன் பாடி மாடிஃபிகேஷன் சொல்லி போட்டு ஒரு ஹரிகரன் அப்படிங்கிற ஒரு டாட்டு சென்டர் நடத்தின வகையில் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். டாட்டுன்னா இங்க வைப்பாங்க, மற்றபடி ஒரு வித்தியாசம் இந்த இடத்துல வைப்பாங்க, இந்த இடத்துல வைப்பாங்க. பல பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்பு இது வரைக்கும் வேண்டுமென்றே ஜாக்கெட்டை போட்டு இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஒரு இது ஸ்பேடையரோ மற்றபடி இங்க இந்த இடத்துல தன்னுடைய காதோடைய பேரை வச்சிருப்பாங்க வேண்டுமென்றே. அப்புறம் முதுகுக்கு பின்னால டாட்டு வச்சிருக்கிறார் பல பெண்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரிலாம் பலவிதமான பெண்கள். இது ஒரு வகை எப்படியோ தன்னுடைய ஒரு நிலைப்பாடை வெளிப்படுத்த வேண்டும், ரைட், ஓகே. அதன் அடிப்படையில் டாட்டு வைப்பது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இன்றைய அளவில், ஆமா, ஒரு பார்க்க அவன் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய சூழல்ல இந்த ஹரிகரன் அப்படிங்கிற திருச்சியில ஹரிகரன் அப்படிங்கிற இந்த டாட்டு சென்டர் நடத்தின வகையில சமீபத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார். அதாவது நாக்கை இரண்டாக பிளந்து அதுல டாட்டு வைத்து நாக்கை பாம்பு நாக்கு மாதிரி மாத்துறதா. நாக்கை இரண்டு அறுவை சிகிச்சை செய்து இரண்டாக பிளந்து அப்படி வெளியே நீட்டினா பாம்பு மாதிரி இருக்குமா நாக்கு, ரெண்டு நாக்கு அப்படிங்கிற போல ரெண்டா பிளந்துடும். அப்ப என்ன ஆகுது, பாம்பு பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிங்க ரெண்டா பிளந்துடும். அப்ப டக்குன்னு யார்ட்டோ பேசிட்டு இருக்க சமயத்துல என்ன ஆகும், எப்படியும் பாரு வேண்டுமென்றே செய்வது. ஏன்னா பல ஆயிரம் கொடுத்து அதை செஞ்சிருக்காரு இல்லையா, இப்படியும் பாரு டக்குன்னு என்னப்பா வித்தியாசமா இருக்கு நாக்கு, இதெல்லாம் ஒரு பெருமையா போச்சுங்க. அப்புறம் கண்ணுல டாட்டு வைக்கலாம், கருவிழிக்கு வெள்ளை விழிக்கும் இடையில. என்னையா அது ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் ஹரிகரன் அப்படிங்கிற ஏகதேசம் ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி மகாராஷ்டிராவுடைய இதற்காக படிச்சு இவரு கண்கள்ல டாட்டு வச்சு நாக்கை இரண்டாக பிளந்து இன்னைக்கு ஏலியன்ஸ் அப்படிங்கிற அந்த டாக்டர் சென்டரை திருச்சியில நடத்திட்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில தான் ஃப்ரெண்டு ஜெயராமன் அப்படிங்கிறவரை ரெண்டா பிளந்துட்டாரு. பிளந்த விட்டுருக்கலாம் இல்லையா, வைரலா பண்ணி விட்டார், வீடியோ போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி 4 பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு போலீஸ் விசாரணை தெரியும், 4 பேர் இவரோட சேர்ந்து 5 பேர் முடிஞ்சு போய் நாக்கை புழக்க வேண்டியது, அதுல டாட்டுவை வைக்க வேண்டியது, பாம்பு நாக்கு மாதிரி அந்த நாக்கை ஆக்க வேண்டியது, இப்படின்னா டபுளா தெரியுமா? சரி, இதன் அடிப்படையில என்ன அதுல விஷயம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. குறிப்பிட்ட வயதின் அடிப்படையில அவர் செய்யக்கூடியது அந்த வயசு இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கு பின்னால யாரு ஆணாக இருந்தா பொண்ணு தர போறாங்க, யாரு பெண்ணாக இருந்தா யாரு பெண்ணு ஆம்பளை தர போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்ச எவனுமே திருமணத்துக்கு ஆணும் பண்ணி தரவே மாட்டான் எந்த ஒரு ஆணும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 4 பேரை திருச்சியில வெட்டி இருக்கிறார் ஹரிகரன்.
ஆமா, அவருக்கு எங்கிருந்து உபகரணம் கிடைத்தது, மயக்க மருந்து கொடுத்தது யார், இதெல்லாம் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அந்த டாக்டர் சொல்லி சீல் வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து போலீசார் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட இதற்கென்றே ஒரு குழு அமைச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இதையெல்லாம் விட இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, வித்தியாசமாக இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு என்ன பண்ணிருக்க அந்த ஹரிஹரன், அதாவது வந்து உள்ள கையிலிருந்து அந்தரங்க உறுப்பு வரை, ஆமா, கையிலிருந்து அந்தரங்க உறுப்பு வரை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணணும், எப்படியெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஏன்னா ஆபாசமான டாக்டரும் பண்ணியிருக்காங்க. ஆபாசமா, ஆமா, ஆணாக இருந்தால் பெண் குறிய வரைவது, பெண்ணாக இருந்தால் ஆண் குறிய வரைவது, மார்பகத்தை வரைவது, இந்த மாதிரி ஆணுடைய மார்பில் பெண்ணை வரைவது, பெண்ணுடைய மார்பில் ஆணை வரைவது, இதான் ஆபாசம். வேற என்ன இருக்க போது ஆபாசமா? அதுவும் அப்படியே கையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இடுப்பு அப்புறம் தொடையெல்லாம் போய் அந்தரங்க உறுப்புகள் மேலேயும் டாட்டு வரைஞ்சிருக்கிறாராம். பாருங்க எப்படிலாம் ஒரு கொடூரம் பாருங்க. என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஹரிஹரனுக்கு தான் அறிவில்லை, அதை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அறிவில்லையா? அந்தரங்க உறுப்புல டாட்டுவை வரையக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அப்ப அப்படிப்பட்ட ஆணும் சரி, அப்படிப்பட்ட பெண்ணும் சரி, எப்படிப்பட்ட மனோநிலையில் இருப்பார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. ரொம்ப கேவலமான ஒரு மனோநிலையில் தான் இருப்பாங்க. அதை போய் தன் துணவியிடமோ தன்னுடைய காதையிடமோ காண்பிக்கும் போதுல அவள் என்ன நினைப்பாள்? வித்தியாசமா நினைப்பாளா? இல்ல ஆண் குறி மேல என்ன எப்படிப்பட்ட ஒரு டாட்டு ஹரிஹரன் வரைந்திருப்பார்? இல்ல பெண் குறி மேல எப்படிப்பட்ட டாட்டை ஹரிஹரன் வரைந்திருப்பார்? எந்த அளவுக்கு அந்த பெண் ஒத்துழைப்பு கொடுத்திருப்பார்கள், எந்த அளவுக்கு அந்த ஆண் ஒத்துழைப்பு கொடுத்திருப்பார்கள்? ஒத்துழைப்பு மட்டும்தான் கொடுத்தார்களா? பாலியல் சீண்டல்கள் ஏற்பட்டதா? பாலியல் வன்புணர்வுகள்லாம் ஏற்பட்டதா? இதெல்லாம் பலவிதமான கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. திருச்சி ஹரிஹரனை வந்து அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிக கேவலமான ஒரு சூழல். டாட்டு வச்சமா போனமா முடிஞ்சு போச்சு. அதுல என்ன ஆபாச டாட்டு அந்தரங்க உறுப்பு வரை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேவலம். அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. வித்தியாசமாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும்னா எத்தனையோ இருக்குது. ஆமா, சட்டு போடுறாங்க, அதுவும் இன்னைக்கு வித்தியாசமா போச்சு. ஆமா, பெண்கள்லாம் வந்து ஜாக்கெட்டு போடுறது, சுடிதாரை போடுவது, மற்றபடி டைட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஜீன்ஸ் ஷோன்ஸோ பார்க்குறப்ப உண்மையிலேயே வந்து பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒரு சூழல். ஆண்கள் அப்படித்தான். இன்னைக்கு பல ஆண்கள் ஜீன்ஸ் போட்டதை பார்த்தா கேவலம். பின்னால முன்னால திரும்பலாம், பின்னால அப்படியே தபால் பெட்டி அப்படியே தெரியுது. ஆமா, எவனாவது ஒரு லவ் லெட்டரை வச்சு விட்டா, எவனாவது லவ் லெட்டரை வச்சு விடுவா, எவனாவது ஒரு ஏதாவது பண்ணி விட்டாலும் என்ன பண்ண முடியும்? புரியுது? அந்த மாதிரிலாம் கேவலமான ஒரு சூழல்ல இன்னைக்கு ஆண்கள் வந்து ஜீன்ஸ் போடுறாங்க. அது ஒரு அப்புறம் பார்த்தா முடிய வெட்டிக்கிட்டு அலையிறாங்க. ஆமா, சம்பந்தமே இல்லைங்க. ஆமா, இருக்க வேண்டியதான். ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு அந்த எதிர்கால சிந்தனை அப்படி இல்லாமல் வேண்டுமென்றே செய்கிறார்களா? அல்ல இளமை துடிப்பா? என்ன உறவு? இல்லை இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து ஹோமோஸா, லெஸ்பியன்ஸா, ஹே சம்பந்தப்பட்ட உறவில் இருக்கிறார்களா அப்படிங்கிறதும் தெரியல. இல்ல எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விஷயம் பிடிக்காதுங்க. எல்லாருக்குமே பாத்தீங்க, எல்லாருமே டாட்டு வரைவதில்லை. அது அந்தரங்க டாட்டு எத்தனை பேர் வரைஞ்சிருக்கிறாங்க? இல்ல அதுக்கு என்ன காரணம் இருக்கு, அதுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இதுல எங்கேயோ ஒரு உண்மை ஒழிஞ்சிருக்குது. இவர்களுக்குள்ள அந்தரங்கமான ஒரு மனோநிலை இருக்குது. அவைகளெல்லாம் போலீசார் வெளியே கொண்டு வர வேண்டும். ஹரிஹரனையும் ஜெயராமையும் விடக்கூடாது. அதன் மூலமாக எத்தனை பேருக்கு இவர்களா இப்படிதான் செய்த இது வரைக்கும் 4ன்னு தெரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை பேருக்கு ஒரு நாக்கை வெட்டி இருக்கிறாரு. இவருக்கு அந்த மயக்க உணர்வு கொடுக்கக்கூடிய அந்த குளோரோஃபார்ம், அந்த மயக்க மருந்து எங்கிருந்து கிடைத்தது, நாக்கை வெட்டக்கூடிய அந்த உபகரணம், அந்த கத்தியெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது, இதெல்லாம் வந்து கட்டாயம் விசாரிச்சு உலகத்து மக்களுக்கு முன்னால், தமிழகத்தின் முன்னால், தமிழக மக்களின் முன்னால் கொண்டு வரணும். அதான் அதை வச்சாவது இன்றைய இளைஞர்கள் திருந்துவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்கு. விட்டுவிடக்கூடாது. ஆமா, இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒன்று போடுங்க. நம்ம போட்டு விடாதீங்க. நம்ம குண்டாசை போட்டாலும் சௌக்கியம் தான், ரொம்ப சந்தோஷம் தான். குண்டாசை போட்டு ஆளை உட்கார வச்சு என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. அநியாயம். இதை வைத்தாவது பிறர் செய்து கொண்டுதான் அவர்கள் மனம் மாற வாய்ப்பு இருக்குதுன்னு தான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.